இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி உப்புமா தாங்க செஞ்சுருக்கோம். இட்லி உப்புமானா வித்தியாசமாக எல்லோரும் வந்து இட்லி மீந்து போச்சுன்னா இட்லி உப்புமா செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றி அதில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு இட்லியை உதுத்து போட்டு இட்லி உப்புமா செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுருவோம். இதுவும் ஒரு வகை டிஃபன் தானுங்களே. அதுக்காக அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபங்க்ஷன் போனதுனால நாங்கள் நான்வெஜ் எதுவும் எடுக்கலைங்க. திங்கக்கிழமை மீன் எடுத்தோம் சுடாக. மதியத்துக்கு சோறு வடிச்சிட்டு கிழங்கா மீன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கேங்க. மாங்காவும் மீனும் போட்டு குழம்பு வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கா மீனையே நான் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழம் சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் சப்போட்டா பழம் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு லட்டு வச்சுருக்கேங்க. இந்த லட்டு வேறு எங்கேயும் கொடுக்கலங்க, நேற்று போன ஃபங்க்ஷனில் கொடுத்த லட்டு தான். லஸ்ஸி வேணும் கேட்டிருந்தாங்க பாப்பா. தயிரில் லஸ்ஸி அடிச்சுட்டு மேலே ரோஸ் சிரப் போட்டிருக்காங்க. இன்றைக்கி டிஃபன் லஞ்சும் இது தாங்க.